ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் 5 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணின இஞ்சி, 5 பச்சை மிளகாய். இதில் காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம். அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கையளவுக்கு புதினா, 1 கையளவுக்கு மல்லி இலையை காம்போடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது அப்படியே ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போது சாதம் தாளிக்க ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 பிரியாணி இலை, 1 நட்சத்திர சோம்பு சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதும் இது கூட மீடியம் சைஸில் 1 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதம் ஓரளவுக்கு வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. நம்ம மசாலா எல்லாத்தையும் பச்சையாக தான் அரைச்சி சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனை முழுமையாக போயிடுச்சு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் தயிருக்கு பதிலாக 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இது கூட ஃப்ரெஷ்ஷான துவரக்காயிலிருந்து உரிச்சு எடுத்து துவரப்பருப்பு 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டால் போதும். ரொம்ப நேரத்துக்கு குக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே வைங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். அவ்வளோதான், பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் அரிசி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை தண்ணியை வடிச்சிட்டு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை பொறுமையாக இதை இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போது கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ஆப்ஷனல் தான், ஆனால் சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டு இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சாதம் நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை கலந்து விட்டுட்டு சுட சுட சர்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா சிம்பிளாக ஒரு ஆனியன் ரைத்தா வச்சாலே போதும். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த சீசனில் தான் நமக்கு துவரக்காய் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.